பிரச்சனையா, போராட்டமா, சண்டையா, உனக்கு விரோதமான பில்லி சூனியமா, என்னிடத்துல கேளு, என்னிடத்துல கேளு, நான் உனக்கு செய்றேன். என்ன வேணுமா, என்ன வேணுமா கேளுமா, நான் செய்றேன். என்ன வேணுமா மகனே, மகளே, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு செய்றேன். நீ வேதனையோடு வந்திருக்கிற மகளே, பிரதர், நீ வேதனையோடு வந்திருக்கிற, உனக்கு என்ன செய்யணும், நான் கண்ணீரோடு அழுது இருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும். இயேசு வாக்கியனா, இயேசு வாக்கியனா இருக்கிற, நான் உனக்கு என்ன செய்யணும். நீ ஆண்டவரத்துல கேட்கும் போது இந்த ஜெப நேரத்தில் ஆண்டு வாய்க்கல அற்புதம் பண்ணுவார்மா. என்னால நான் ஒண்ணும் பண்ண முடியாது, என் ஆண்டவராக இயேசுதான் அற்புதம். அவர் அற்புதர், அவர் அற்புதர். புருஷன் மாறலையா, உன் புருஷன் உன்னை பத்தி தெரியலையா, இல்லன்னா உன் மனைவி உன்னை பத்தி ஒன்னும் புரியலையா, சொல்ல பேச்சு கேட்காது இருக்கிறாங்களா, உன் பிள்ளைங்க உன் வார்த்தை கேட்காம ஏனாதானமா இருக்காங்களா, நீ ஆண்டவரத்துல கேளு. என் பிள்ளைய மாத்துங்கப்பா, என் குடும்பத்தை பாருங்கப்பா. ஓ நன்றி அப்பா. என் புருஷன் மாறணும், என் மனைவி மாறணும், என் பிள்ளைங்க மாறணும், கடல் பச்சை எல்லாம் மாறணும். ஆண்டவரை கேளு. ஆண்டவர் வாய்க்கில அற்புதங்களை செய்கிறவருமா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். ஓ thank you Lord, thank you Lord, thank you Jesus. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். கண்ணீரோடு நீ கேட்டேன்னா உன் கண்ணீரை காண்கிற ஆண்டவர். அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர், உங்க கரங்களினால என் கண்ணீரை துடைத்தவர். அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவர், உங்க கரங்களினால என் கண்ணீரை துடைத்தவர். நீ ஆண்டவரத்துல கேட்கும் போது நிச்சயமான காரியங்களை பார்க்க தான் போறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப நேரத்தில் இந்த வேளையில ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்தை தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. ஒவ்வொரு உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு தைரியம், ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் உன் இருதயத்துல ஆளுவதாக வசனம் வாழ்க்கையில சந்தோஷமா வீட்டுக்கு போட்டு ஆண்டவரே. எங்கெங்கோ போக வேண்டியதை நாங்க, ஆனா இன்னைக்கு இந்த சபைக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கிறாங்கப்பா. இந்த சபைக்கு வந்தது நல்லது. ஆவியானவர் என்னோட பேசினாரு. ஓ ஆண்டவரே, நல்ல இடத்துல தான் என்ன கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, நல்ல சபைக்கு தான் கொண்டு வந்தீங்க. எங்கோ போக வேண்டியது என்ன உன் நோக்கம், என்ன கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே. நன்றி அப்பா. ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. 2 செய்தி பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தி நான் பேசினா. Thank you Lord, thank you Jesus. நாமத்துக்கு மகிமை. தொடர்ந்து நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. இது அற்புதத்தின் தேவன், வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. பிரகாசமான தேவன், ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு பிரகாசம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் உங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு 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 2 நிமிஷம் உட்காருங்க, 2 நிமிஷம் உட்காருங்க. ஒரு பாடலை பாடும்போது நம்ம ஆண்டவருக்காக நம்ம மத்தியில் இருக்கிற ஷாரோனி ரோஜா அவங்க ஒரு பாடலை பாடும்போது அவங்களுடைய நீ கூட பாடு. 2 பேரும் பாருங்களா, 2 பேரும் பாருங்களா. சரிவா, ஓகே. ஒரு பாடலை பாடும்போது நம்ம ஆண்டவருக்காக பயபக்தியோடு ஆண்டவருக்காக காணிக்கை படைப்போம். ஏன்னு கேட்டால் பைபிளில் வசனம் இருக்குது, காணிக்கை பெட்டிக்கிட்ட ஆண்டவர் நின்று பார்த்துருந்தாராம்.